எஸ்ஆர் விஜயகுமாருடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது. ஏன் பார்த்தீங்கன்னா உலக பணக்காரன் தயாநிதி மாறனை எதிர்த்து வெற்றி பெற்றவர். 6 தொகுதியிலும் எந்த ரிமார்க் இல்லாத அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பணி ஆற்றுகிறாரு. நம்ம தமிழகத்துக்காக நாடாளுமன்றத்தில் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். அது எல்லாரும் பத்திரிகை வாயா எல்லாரும் அது அறியப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அந்த எதிர்கட்சியை தான் ஆதரிப்பாங்க. அதனால வெற்றி உறுதியா இருக்கு. எஸ்ஆர் விஜயகுமார் படம் வெற்றி உறுதியா இருக்கிறது. வர போற தேர்தல் அன்னைக்கு முடிவு பண்ணும்போது நீங்களும் அதை தெரிஞ்சுக்க தான் போறோம். மழை வெள்ளத்துல இந்த பகுதியில எவ்வளவு நாங்க அவதிப்பட்டிருக்கிறோம், புரிதுங்களா இல்லையா? இந்த விஜய்ன்றது அது சினிமா ஒன்றும் தெரியல, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நான் பேர் சொல்ல விரும்பல. எந்த நடிகர் வந்தாலும் இங்க ஒரு டவர்ல ஷூட்டிங்கை தவிர கூட்டம் கூட, அதை வச்சு நம்ம ஓட்டை நிர்ணயிக்க முடியாது. அவர் மக்களுக்காக என்ன பணியாற்றிருக்காரு? ஒரு பெட்ஷீட் கூட கொடுத்தது கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரையும் திமுக, அதிமுக, திமுக அதுதான் எப்பவுமே மக்கள். இது ஒரு 50 வருஷம் வரலாறு, இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. கண்டிப்பா வெற்றி உறுதி சார், வெற்றி உறுதி. அந்த வெற்றியை நாங்க கொண்டாடும் போது நீங்க பார்க்க தான் போறீங்க. பொதுமா இதே வில்லிவாக்கம் தொகுதியில கொண்டாடுவாங்க மக்கள்.